ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிறது ஜப்பானில் எப்படிலாம் இந்த கிரேப்ஸ் அதாவது திராட்சை பழம் பயிரிடுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுவும் உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த ஒரு பழம்னா அது வந்து ஜப்பானில் விளையிற இந்த பழம் தான். திராட்சை பழங்கள்லேயே அதிக விலை கொண்டது. அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணி அவ்வளவு தூய்மையா இந்த பழத்தை வந்து வெளியில மக்களுக்கு விற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பழம் ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளவு பெருசாகவும் அழகாகவும் இருக்கும். இதோட அழகும் இதோட டேஸ்ட்டுமே தனி ஒரு தன்மை வாய்ந்தது தான். இந்த திராட்சை தோட்டத்தை எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. முதல்ல இந்த செடி வளர்க்கறதுக்கே வந்து 3 வருஷம் ஆகுது. இந்த செடியை வந்து ஒரு பெரிய பந்தல் மாதிரி வந்து ஆக்குவாங்க. அந்த பந்தல்ல இந்த செடியை படர விடுவாங்க. வளர விட்டு இதை படர விடுவாங்க. ஒவ்வொரு செடியிலையும் கூத்து அந்த இலைகள் வரும்போது தேவையில்லாத எல்லாமே உடைச்சு விட்டுருவாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு கிளைகள்ல 4 அல்லது 5 கிளைகள் மட்டும் பிரிகிற மாதிரி செடிகளை வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய காய்ச்சி சின்ன சின்னதா பழம் வந்து வீணாயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பண்றாங்க. அதே போல அந்த செடிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா அவங்க வந்து பண்றாங்க பாருங்க. அதாவது ஒவ்வொரு செடியும் வந்து கீழே விழுந்துடக்கூடாது. காய் வந்து வெயிட் ஏறிச்சுன்னா அது கீழே தொங்கிருன்றதுக்காக அது வந்து ஃபுல்லாவே டேப் ஊற்றி அடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பிஞ்சி விடும்போது அந்த பிஞ்சுகளை தேவையில்லாத பிஞ்சுகளை எல்லாமே கிள்ளிட்டுருவாங்க, அதாவது வெட்டிட்டுருவாங்க. ஒரு செடிகள்ல வந்து 1 அல்லது 2 மட்டும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பராமரிப்பு வந்து ரொம்ப தூய்மையா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பாருங்க, இது வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. இந்த திராட்சை பழம் தான் உலகிலேயே மிகவும் ஃபேமஸ் ஆனது. அதாவது ஜப்பான்ல தான் இந்த பிளாக் கோல்ட் ஃபார் அப்படின்னு பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு கிலோ வந்து $50 to $60. இந்திய ரூபீஸ்ல குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ $3000 விற்குது. அதே சமயத்துல இந்த ரெட் திராட்சை இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு கிலோ $100. $7,000. அது மட்டும் இல்லாம இந்த திராட்சை எல்லாமே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற யூரோப் கண்ட்ரிகளுக்குலாம் இது வந்து ஏற்றுமதி ஆகுது. பாருங்க, இந்த திராட்சை வளரும் போது இறங்கும் போது அவருடைய அடிகளில் உள்ள தேவையில்லாத பிஞ்சுகள், அதாவது அடியில் உள்ளது எல்லாமே வந்து கட் பண்ணி விடுறாங்க. நுனியில மட்டும்தான் அது காய்ச்சி தொங்குற மாதிரி அதை வந்து அந்த அளவுக்கு தூய்மையா அதை வந்து வெட்டி விட்டு அது மேல பேப்பர் சுத்துறாங்க பாருங்க. ஏன் பேப்பர் சுத்துறாங்கன்னா அது பாதுகாப்பா அவங்க வெட்டி எடுக்கிறது தான், நேரலோட பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வெட்டி எடுக்கும் போது பாதுகாப்பா அவங்க வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த பிஞ்சு நல்லா பெருத்த பிறகு தேவையில்லாத பழங்கள்லாம் வெட்டி விடுறாங்க பாருங்க. அதாவது கருப்படிச்சது, பூச்சி அடிச்சது, இந்த மாதிரி தேவையில்லாத பழங்களை எல்லாமே முழுவதும் கட் பண்ணிட்டு எவ்வளவு சுத்தமா எவ்வளவு தூய்மையா வந்து அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க பாருங்க. அது மேல கவரும் போடுறாங்க. இப்படி கவர் போட்டு கொஞ்ச நாள் வந்து வச்சிருப்பாங்க. இப்பதான் வந்து அந்த கிரேப், அந்த பழம் வந்து ஒவ்வொன்றா வளர்ந்து அறுவடை நாட்களும் வந்துருச்சு. அதாவது அறுவடை நாட்களுக்கு முன்னாடி இந்த பழங்கள் எல்லாமே இப்படிதான் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அறுவடை பண்ணாவே மொத்தமாவே அந்த பேப்பரோட கட் பண்ணி தான் அவங்க வந்து அறுவடை பண்ணணும். அதுக்காகவே இந்த மாதிரி வந்து தயார் பண்றாங்க. முக்கியமா பாருங்க, ரெட் கிரேப் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த ரெட் கிரேப்ஸ் தான் இருக்கிறதுல ரேட் அதிகம். அதாவது கிரீன், பிளாக் இது எல்லாமே அதை விட 1000-2000 தான் கம்மி. ஆனாலும் எல்லாமே பயங்கர ரேட் உள்ளது தான். இப்போ வந்து பிளாக் வந்து எப்படி கட் பண்றாங்க பாருங்க. அடியில மட்டும் எப்படி பழம் இருக்குன்னு பாருங்க. மேல உள்ளது எல்லாமே அவங்க அழகா கட் பண்ணி அந்த அளவுக்கு பராமரிச்சு எந்த பழம் நல்லா பழுத்துருக்குன்னு பார்த்து பழுத்த பழங்களை தான் இவங்க கட் பண்றது. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காயாவே விட்டு இருந்துருவாங்க. வெட்டி வீட்டுக்கு வந்த பிறகு அது வந்து பழுக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. தோட்டத்துல முழுவதுமா நல்லா பழுத்த பிறகுதான் அவங்க வந்து அறுவடைக்கு சம்மதிக்கிறாங்க. அறுவடை பண்ணி ஒவ்வொன்றா பெட்டியில் வந்து வைப்பாங்க. அதாவது தினந்தோறும் அறுவடை நடக்கும். அதாவது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தினந்தோறும் அறுவடை பண்ணி எந்த பழங்கள்லாம் பழுத்திருக்கோ அந்த பழங்கள் எல்லாமே வந்து பறிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் 5 ஏக்கர் 6 ஏக்கர் கிட்டத்தட்ட வந்து பயிரிடுவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கிட்டத்தட்ட வந்து அவங்க திராட்சை பழம் அறுவடை பண்ணுவாங்க. அதாவது பிளாக்கு, கிரீனு, ரெட் அப்படின்னு ஒவ்வொரு திராட்சை பழமும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு அவ்வளோ விற்பனை பண்ணுவாங்க. பாருங்க, பார்த்து எந்த அளவுக்கு கட் பண்றாங்கன்ட்டு. முக்கியமா இந்த திராட்சை பழங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலையுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இது எல்லா இடங்கள்லயும் விளையாது. முக்கியமா ஜப்பான் போன்ற குளிர் பிரதேசங்கள்ல தான் இது வளரும். அது மட்டும் இல்லாம பராமரிப்பு செலவு ரொம்பவே அதிகம். அதாவது ஏதோ மற்ற பயிர்கள் மாதிரி விட்டுட்டு இது வந்து இருக்க முடியாது. தினந்தோறும் நம்ம குழந்தைகளை வளர்க்குற மாதிரியே இவங்க இந்த திராட்சை பழங்களை, திராட்சை தோட்டங்கள்ல இந்த திராட்சை பழங்களை வளர்க்குறாங்க. அந்த பழங்களை கட் பண்ற நேரத்திலயும் பாருங்க, ஃபுல்லாவே தேவையில்லாத பழங்களை எல்லாமே அழுகி போனது, தேவையில்லாத வத்தி போனது, பூச்சரிச்சது எல்லாமே கட் பண்ணிட்டு தான் அந்த பழங்களையே அறுவடை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்து அறுவடை பண்றாங்க. அந்த அளவுக்கு இதோட பிரைஸும் கூட. இதனாலதான் இதோட ரேட்டும் அதிகம். இதனாலதான் இதோட வந்து விலையும் அதிகம். பெரிய பெட்டியில வச்சு ஃபுல்லாவே அடுக்குவாங்க. அடுக்கின பிறகு பாருங்க என்னென்னலாம் பண்றாங்க. முக்கியமா அங்க வேலை செய்யறவங்க கூட வந்து செம்ம ஒரு சம்பளம் தான். ஒருத்தர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு $4000 $5000 அவங்களுக்கு சம்பளம். அந்த அளவுக்கு தான் பாத்துங்க, அவங்களுக்கு மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து சம்பளம் வாங்குறாங்க.
ஒரு விவசாயம் பண்ணி இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம். ஆனாலும் உண்மையிலேயே ஜப்பான் போன்ற நாடுகள்ல இந்த அளவுக்கு விலையுயர்ந்த பழங்களை எப்படிலாம் வந்து இவங்க பயிரிட்டு எவ்வளவு அழகா அறுவடை பண்ணாம பாருங்க. நம்ம இந்தியாவில் கணக்கு பண்ணா நம்ம ஊட்டி போன்ற குளிர் பிரதேசங்கள் தான் இது பண்ண முடியும். நம்ம சாதாரண நாடுகள்லாம் பண்ண முடியும். ஆனா இந்த அளவுக்கு செழுமையா வருமானு தெரியாது. பழங்களை பாருங்க, ஒவ்வொன்றுமே எவ்வளவு அழகா எப்படி வந்திருக்குன்ட்டு. அங்கிருந்து எல்லாமே பாருங்க ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா எப்படி வந்து வண்டி வருது பாருங்க. இந்த வண்டியிலே எல்லாமே அடுக்கி ரயில்வே ட்ராக் மாதிரி வந்து ஒரு ட்ராக்ல அந்த வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்படி ஃபுல்லா லோட் ஏத்தி குறைஞ்சபட்சம் அது ஒவ்வொன்றுமே 5 மைல் 6 மைல் கிட்டத்தட்ட வந்து தூரத்துல வந்து இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள ஏகப்பட்ட ஆட்கள் வச்சு நம்ம வேலை செய்யற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை அமைச்சு அதன் மூலயமா ஸ்ட்ரைட்டா மொத்தமா ஒரு இடத்துக்கு வந்து சேரும். அதுல இருந்து தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புளியம்பழம். இந்த புளிப்பழம் எப்படி வந்திருக்கு பாருங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா இது தெற்காசியாவில் தாய்லாந்தில் தான் மிகவும் பிரபலம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த புளியில பலவிதமான உணவுப் பொருள் தயார் பண்றாங்க. இப்படி தயார் பண்ணி அவங்க மிகப்பெரிய அளவில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா விதைகள்லேருந்து அதோட கொட்டைகள்லேருந்து முளைச்சி மரமா வரும். ஆனால் தாய்லாந்து போன்ற நாடுகளில் அப்படி கிடையாது. தாய்லாந்தில் எப்படி பண்றாங்க பாருங்க. முதல்ல ஒட்டுக்கண் வந்து எடுப்பாங்க. நல்ல புளி மரம் சடசடையா காய்க்கிற மரத்துல இந்த மாதிரி மரக்கிளைகளை உடைச்சு அதுல இருந்து ஒட்டு வைப்பாங்க. ஒட்டு வச்சு அதுல இருந்து முளைக்க வைப்பாங்க. இப்படி முளைக்க வச்சு குறைஞ்சபட்சம் 6 வருஷத்துலயே அது பயங்கர ஒரு வளர்ச்சியை காணும். இப்படி 6 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும். வருஷம் நல்ல காய் காய்க்கும். நல்லா சடசடையா காய்ச்சி நல்லா செம்மகாசம் சம்பாதிச்சிருக்காங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணீர் அதிகமாக தேவையில்ல. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருஷம் வந்து விட்டா போதும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமே வளர்ந்துடும். ஏக்கர் கணக்கில் இந்த மாதிரி பயிர் வந்து பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால இவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் ஒரு தீவு முழுவதும் இந்த மாதிரி புளியை வந்து பயிரிட்டு மிகப்பெரிய அளவில் உலக லெவலில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்படி புளியாம்பழத்தை பயிரிட்டு மிகப்பெரிய அளவில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற மிகப்பெரிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் இது எல்லாமே செயல்பட்டு வருது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.